18வது வசனத்திலே வாசிக்கிறோம், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? And to whom swear he that they should not enter into rest? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? But to them that disobeyed. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? To whom swear he that they should not enter his rest? ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை கோபமூட்டி கொண்டே இருந்ததினாலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரே ஜட்ஜ்மெண்ட், ஒரே வார்த்தை சொல்லிட்டார், இவர்கள் என் இளைப்பாறுதலுக்குள்ளாக நுழைவதில்லை. Because they were continuously provoking God and their heart were hardened, so God took a swear that they will not into his rest. My rest, என்னுடைய இளைப்பாறுதல், into my rest, into my rest, into my rest. என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக, நான் தருகிற இளைப்பாறுதலுக்குள்ளாக இவர்கள் நுழைவதில்லை. They shall not enter into my rest. ஆண்டவர் அப்படி சொல்லிவிட்டதினாலே, because God had spoken like that, நடந்தது என்ன? what did happen? அவர்கள் போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்து அதற்குள்ளாக நுழைந்து அதை அனுபவிப்பதற்கு பதிலாக, instead of experiencing the life in the land filled with milk and honey, அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போய்விட்டார்கள். they died in the wilderness itself. உள்ளே நுழையவில்லை. They did not enter. 19வது வசனம் வாசிக்கும், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். In verse 19 we see that they could not enter in because of unbelief. அவிசுவாசத்தினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. They did not believe in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் நாம் இருப்போமானால் நாம் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருப்போம். If you remain not believing the word of God, you will be provoking God. ஏனா கர்த்தர் சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். Because God has done many good things in our life. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். God has done many good things in your life. எதற்காக செய்கிறார் தெரியுமா? Why did he do that? நீங்கள் அவரை நம்ப வேண்டும். So that you may believe. நீங்கள் அந்த காரியங்களை, நன்மைகளை நீங்கள் பார்த்து அனுபவித்து நீங்கள் தேவனை நம்பி தொடர்ந்து நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறார். After seeing all those goodness and experiencing it, that you may believe in continually. தேவன் எதற்காக அற்புதங்களை செய்தார் என்கிறதை மறந்து போய்விட்டார்கள். But they forgot why God did those miracles. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. They did not believe the word of God. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். So we see that they could not enter in because of unbelief. அவிசுவாசத்தினாலே, because of unbelief. அவிசுவாசத்தினாலே சொல்லுவோமா? Can we all say that because of unbelief, உள்ளே நுழைய முடியவில்லை. they did not enter. என்ன அருமையான ஒரு தேசம்! What an amazing land! பாலும் தேனும் ஓடுகிற தேசம். It was a land filled with milk and honey. அங்கே அவர்கள் சும்மா இருந்து அவர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். God had promised them rest and to sit and eat. ஆனால் அவர்களோ அதற்குள்ளே நுழையாமல், but they did not enter. தொடர்ந்து தேவனை கோபப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். They continuously provoked God. அவிசுவாசம், unbelief. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். God is watching our heart today. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? So today what should we do? எதற்காக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? Why has all this been written to us? அதை குறித்து தான் 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பேசுகிறார். That's what we are going to see in chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியினாலே அப்படினா என்ன அர்த்தம்? இப்படியாக காரியங்கள் இருக்கிறபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். Let us therefore fear lest a promise being left us of entering into his rest, any of you should come short of it. ஆங்கில வேதாந்தத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is beautifully described in Let us English therefore Bible. fear. Let us therefore fear. அவ்வளவுதான், எடுத்த உடனே பதில் ஆன்சர் சொல்லிட்டாரு. It's the answer given straightforward. Let us fear. அவர்களுக்கு நடந்தது. All these have happened to them. அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். They hardened their heart. அவர்கள் தேவனை விசனப்படுத்தினார்கள். They grieved God. தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். They heard the word of God. ஆனால் நம்பவில்லை. But they did not believe. தேவனை விசுவாசிக்கவில்லை. They did not believe God. திரும்ப திரும்ப தேவனை கோபப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Again and again they were tempting and provoking God. ஆகவே தேவன் அவர்களுக்கு வைத்திருந்ததான நல்ல நன்மையான காரியங்களை பார்க்காமல் போய்விட்டார்கள். So they prevented themselves by seeing the good things of God. அவர்கள் உள்ளே நுழைந்து அனுபவிப்பதற்கு பதிலாக முன்னாகவே மரித்து விட்டார்கள். Instead of entering into the rest and experiencing it, they died before that. காலத்துக்கு முன்பதாக மரணம் வந்து விட்டது. They died before the time. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனபடியால் காலத்துக்கு முன்பதான மரணம் வந்து விட்டது. Because they did not believe the word of God, they saw the death even before their time.
let us therefore fear. So let us ஆகவே therefore நாம் fear. பயந்திருக்க So கடவுள். let us fear. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? So what should we do? பயந்திருக்கணும். We should be in fear. எதை குறித்து நாம் பயந்திருக்க வேண்டும்? What things we need to fear upon? அதாவது தேவையில்லாத அதை பயந்து கொண்டே வாழ்கிற அந்த வாழ்க்கையை வசனம் சொல்லவில்லை. The word is not telling us to fear and live. ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised us a rest in our life. இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது. Today you have received the அது promise. எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? What kind of promise is that? அவருடைய இளைப்பாறுதலில். Is rest. திரும்பவும் அதே வார்த்தையை வாசிக்கிறோம். Again we see the same word. எபிரேயர் 3:18ல பார்த்த அதே வார்த்தை என்னுடைய இளைப்பாறுதல் அங்கு வாசித்தோம். The word we saw in Hebrews 3:18 is rest. அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் நுழையவில்லை. They did not enter his rest. ஆனா இன்றைக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But to us again an opportunity has been That's an given. invitation for you. This is an invitation for அந்த you. invitation என்ன சொல்லுகிறது தெரியுமா? What does the invitation say? Sister Revathi can enter into that rest. Sister Revathi can enter into that rest. Sister நீங்க அதுக்குள்ளாக நுழையலாம். Sister, you can enter. நீங்களா உள்ள நுழைய முடியாது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக. You cannot voluntarily enter the rest. ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். God has to invite you for that. ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். God has invited each and every one of you who have assembled. சொல்லுவோமா? God has ஆண்டவர் என்னை invited. அழைத்திருக்கிறார். God has invited me. எதற்கு அழைத்திருக்கிறார்? Why has he invited you? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு. So that I can enter into his rest. ஆண்டவருடைய இளைப்பாறுதல். His rest. என்னைக்குமே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிற காரியம் பெஸ்டா தான் இருக்கும். Whatever God has for us, it's always the best.